இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதனால வந்து ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து இதுக்கு நான் போடலை. ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் 393.5 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு என்ன பண்ணனா கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட வந்து நமக்கு வந்து பர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் அப்போ நமக்கு வந்து எவ்வளோ ஹீட் நமக்கு ரிலீஸ் ஆகுது, அதாவது எவ்வளோ என்தால்பி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 393.5 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பர் மோல். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மோல் கார்பன் தான் நமக்கு வந்து எடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு மோல் கார்பன் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எவ்வளோ தான் ஃபார்ம் ஆயிருக்கும்? ஒரு மோல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது என்தால்பி வந்து நமக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா -393.5 கிலோ ஜூல் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் கால்குலேட் தி ஹீட் ரிலீஸ்ட் அப்பான் ஃபார்மேஷன் ஆஃப் 35.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து 35.2 கிராம் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஹீட்ன்றது என்னது நமக்கு என்னது Q. அப்போ Qக்கும் இங்க நமக்கு என்தால்பின்றது என்னது டெல்டா H. அப்போ Qக்கும் டெல்டா Hக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ Q அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல நமக்கு வரக்கூடிய ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா டெல்டா H அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து எங்க நடந்திருக்கும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அட்மாஸ்பியர்ல தான் நடந்திருக்கும். அப்போ ரூம் அட்மாஸ்பியர்ல 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு வந்து மாறவே மாறாது. ஏன்னா இங்க வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் இங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Q வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னா நமக்கு வந்து டெல்டா யூ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து வால்யூம் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்போது அது கண்டிப்பாக கார்பன் வால்யூம் கம்மியாக ஆக்குபை பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும்போது வால்யூம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாகும். ஆனால் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ QPயும் டெல்டா ஹெச்சும் நமக்கு வந்து ஒன்று தான். அப்போ 44 கிராமுக்கு எவ்வளோ டெல்டா ஹெச்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் 35.2 கிராமுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 44 கிராமுக்கு நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது? -393.5 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. அப்போ இன்ட்டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 35.2. ஓகேவா? இது கார்பன் டை ஆக்சைடோட வெயிட், இதுவும் கார்பன் டை ஆக்சைடு வெயிட். ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆப்போசிட்ல வந்து இருக்கணும். அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அப்போ நியூமரேட்டர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13,851.2 divided by 44 which is equal to 314.8 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனால் நமக்கு ஹீட்டுக்கும் என்தால்பிக்கும் நமக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.